இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் மட்டும் ஏன் எல்லா போட்டோலயும் முறைச்சிட்டே இருக்கேன்? ஏன்னா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் தான் மாப்பிள்ளைன்னு உனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க மாமா? கல்யாண மேடையில இருக்கிற மாப்பிள்ளை யாருன்னு கூட தெரியாமலா எனக்கு கல்யாணம் நடந்துச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல மாமா. அது பெரிய கதை. என்ன மாயா, நீ மட்டும் வர? மகேஷ் எங்க? மகேஷ காணோம். கல்யாண மேடை வரைக்கும் வந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காம போனா ரேவதியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அவ கூட பிறந்தவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும்ல. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு மாப்பிள்ளையாக்குறதா முடிவு பண்ணிட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? இதெல்லாம் கடந்து வந்துதான் இப்ப நம்ம இங்க ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா மாமா, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. ஆனா பரவாயில்ல, ஒருத்தர் முன்னாடி போய் நிக்கும் போது நம்ம மனச வெறுமையா வச்சுக்கணும்னு ஒரு ஜென் கதை சொல்லுவாங்க, தெரியும்ல? பழசெல்லாம் இருந்தா புதுசா வர நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியாது. எனக்கும் இந்த கசப்பான பழைய விஷயங்கள் எல்லாம் மனசை விட்டு போகணுங்கிறதுக்காக தான் கடவுள் இந்த ஆக்சிடென்ட் மூலமா என் மனசை ஃப்ரீ பண்ணி வச்சிருக்காரு போல. இப்ப இதே மனசோட நான் உங்களை நிறைய நிறைய லவ் பண்ணணும் மாமா. பழசுல நம்ம சண்டை போட்டது, கஷ்டப்பட்டது எல்லாமே இப்ப என்னோட மனசுல இருந்தா நான் உங்க கூட இவ்வளவு தூரம் நிம்மதியா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த வகையில கடவுள் எனக்கு நல்லதான் பண்ணிருக்காருன்னு நான் சொல்லுவேன். மாமா, எனக்கு உங்க மடியில படுக்கணும் போல தோணுது. படுத்துக்கவா?